ஸ்டாலின் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, முதுகெலும்புள்ள களப்போராளி ஸ்டாலின் என்றும் சொல்லலாம் என நடிகர் சத்யராஜ் புகழாரம் சூட்டியுள்ளார். மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற தலைப்பில் சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் சூரிய மகள் 2025 என்ற விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எழுத்தாளர் சிவசங்கரி, நடிகை CR விஜயகுமாரி, பின்னணி பாடகி P சுசீலா, கிரிக்கெட் வீராங்கனை கமலினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 35 மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் துர்கா ஸ்டாலின், நடிகர் சத்யராஜ், பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகர் பிரபு, தமிழ்நாட்டில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தாய் இல்லாமல் நாள் இல்லை, தானே வரும் பிறந்ததில்லை சொல்லிட்டு நம்ம கவிஞர்கள்லாம் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க. அதாவது தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை முன்ன வச்சு தமிழ்நாட்டில் சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஊக்கம் வைக்கிறதுங்கிறது, என்கரேஜ்மெண்ட் பண்றதுங்கிறது நாடு வளரும், மக்கள் வருவாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க? தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் லேடி, அன்பாக அண்ணி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு உரியவர் அவர் தான். அதான் அண்ணியை பற்றி நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான். நம்ம பிரவீன், சுல்தான் அம்மா, இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி இப்படி நீங்க கூப்பிட்டுருக்கிறது எல்லாமே எல்லா தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் பிரமாதமாக நடந்திருக்கு. இப்படிப்பட்டவர்கள்லாம், அதாவது சாதனையாளர்கள், சாதனை படைச்சவங்கலாம் கூப்பிட்டு இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள், அதான் இளம் பிள்ளைகள், நீங்களாம் குட்டிகள், பாப்பா எல்லாம், எனக்கும் பாப்பா இருக்கு, எனக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்கு எனக்கு. ஸோ இவங்களாம் நீங்கள்லாம் ஒரு உற்சாகமாக இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரியா மேடம், மேயருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கு. விழாவில் பேசிய நடிகர் சத்யராஜ், பெண் விடுதலை வேண்டுமென்றால் அவர்களின் கையில் உள்ள கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என பெரியார் கூறியது போல் சூரிய மகள் கையில் புத்தகம் உள்ளது என்று குறிப்பிட்டார். சூரிய மகள் அந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கனால கையில் ஒரு புத்தகத்தோடு நிற்கிறாங்க. ஏன்னா தந்தை பெரியார் சொன்னார், பெண் விடுதலை வேண்டும் என்றால் பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டியை பிடிங்கிட்டு கையில் புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்னார். அது இங்கே அழகாக இருக்குது. இது நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். முதுகெலும்பு உள்ள களப்போராளி ஸ்டாலின் சொல்லலாம். ஏன்னா அவருடைய முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் ஆனது அல்ல. ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் மிசால உள்ள ஜெயிலில் வச்சு பூட்ஸ் காலில் மிதித்து லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு வீக்காத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனதல்ல. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயத்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வலுப்பெற்று கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு பொன்னாடையும், தோழர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம், அன்பு அண்ணியார் துர்கா ஸ்டாலின், இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர், அவரு அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமில்ல, அறநிலையத்துறைக்கு அரணாக இருப்பவர்.
அதனால்தான் ஆன்மீகங்கிற பேர்ல ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர் நமக்கு தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கு மிகவும் பாதுகாவலர். அவர் ஒரு காவல்காரன். அவர் நான் அமைச்சர்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. மகளிர் தினத்தை தொடர்ந்து சமூகத்தில் அனைத்து துறைகளிலும் மகளிர் அறிவு சுடரேந்தி பட்டொலி வீசி திகழ வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் சூரிய மகள் 2025 விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சூரிய மகள் சிலையை திறந்து வைக்கவும், பல்வேறு துறைகளை சிறந்து விளங்கி சாதனை படைத்துள்ள சாதனை மகளிர்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகளை வழங்கவும் வருகை புரிந்துள்ள அன்பிற்கு இலக்கணமாக இருக்கும் எங்களுக்கு பாசமிகு பெருமிதற்குரிய அந்நியார் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மக்கள் முதல்வர் நம் தளபதியாரின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் மனிதநேய விழாவாக கொண்டாடி வரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை அன்போடு வரவேற்கிறேன். சூரிய மகள் விருதினை பெற வருகை புரிந்துள்ள சாதனை மகளிர் அனைவரையும் வருக வருக பெண் மாமன்ற உறுப்பினர்களும் மகளிர் அணி தொண்டர் அணி நிர்வாகிகளுக்கும் மேலும் நன்றி உரை வழங்க இருக்க வருகை தந்துள்ள முனைவர் அன்பிற்கினிய சகோதரி அக்கா பர்வீன் சுல்தானா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மனிதநேய விழாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு மகளிர்களை அங்கீகரிக்கும் விதமாக இன்றைக்கு சூரிய மகள் என்ற விருதுகளை வழங்க இருக்கிறோம். இதற்கு முன்னாலாக நம்முடைய தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை பற்றியும் திராவிட மாடல் அரசை பற்றியும் கிட்டத்தட்ட தமிழ் மகள் என்ற தலைப்பில் 18 கல்லூரி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டிகள் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதுமே பெண்கள் சூழக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளுமே காரணம் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சாதனை படைத்து விருதுகள் வாங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, சிறப்பு செய்திருக்கும் அந்நியார் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வரவேற்பினை தெரிவித்து நன்றியும் தெரிவித்து வருக வருக என்று மீண்டும் வரவேற்கிறேன். பேராசிரியர் பர்வீன் சுல்தானா பேசுகையில் சரியான வழிகாட்டுதல் தான் வெற்றிக்கு உதவும் என்று குறிப்பிட்டு பேசினார். சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நடுநாயகமாக வீற்றிருந்து சூரிய மகள்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய எமது சூரிய தாய் அவர்களுக்கு எங்களுடைய முதல் வணக்கமும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விருது பெற்ற பின் மேடையில் பேசிய பின்னணி பாடகி சுசீலா, பெண்களுக்கு பின்னால் ஆண்கள் இருந்தால் ஊக்கமும் தைரியமும் வந்துவிடும் என்று தெரிவித்தார். அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே கண் தொடச்சுக்கிறதுக்கு அவார்ட்ஸ் இருக்கட்டும், வந்தால் நல்லது தான். அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க. எதில் இருந்தாலும் பெண்கள். பெண் இல்லைன்னா ஆண், ஆண் இல்லைன்னா பெண், இவங்க 2 பேரும் ஜோடியாக வரணும். அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக